Hey guys, வெல்கம் டு ஜேகே பிளாக் சேனல். இந்த வீடியோவில் என்னன்னா பைக் டிராவலை பற்றி தான் நான் பேசுவேன். வயசுல இருந்து ஸ்டார்டிங் என்னன்னா ஒரு 8வது படிக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து ஒரு எக்ஸல் இருந்துச்சு. அது நல்லா ஓடிட்டு வண்டிங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்போலாம் வந்து இந்த கானா பாட்டுலலாம் இந்த வேலண்டினோ ரோசி இந்த பாட்டுலாம் வந்து அந்த வண்டியோட கலரு அந்த இதெல்லாம் லுக்கெல்லாம் செம்மையா இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணிப்போம், இந்த எக்ஸல் வந்து நாங்கள் ஆல்ட்ரு போனோம். ஆல்ட்ரு பண்ண எப்படின்னா டேங்க் வச்சு பைக் மாதிரியே ஃபுல்லாக மாற்றிட்டோம். எப்போனா 7வது படிக்கும் போது ஃபுல்லாக அந்த வண்டியை வந்து பைக் மாதிரி மாற்றிட்டு நான் வந்து சுற்றிட்டு இருந்தேன், ஊரில் சுற்றிட்டு இருந்தேன். நான் கேட்ட கலர் ஒன்று அந்த வண்டியில், ஆனால் வந்து பெயிண்ட் அடிச்சவங்க வந்து கொடுத்த கலர் ஒன்று ஆயிடுச்சு. நான் வந்து 93 ஒருத்தர் வண்டி ஓட்டுவார், அவரோட வண்டி கலர் கேட்டவன். ஆனால் அவங்க எனக்கு கொடுத்தது என்னன்னு பார்த்தா அந்த ஆஞ்சநேயர் கோட்டு இருக்கும்ல அந்த கலர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நான் அந்த ட்ராக்லாம் போய் வண்டி ஓட்டுறது இந்த மாதிரி ஓட்டிட்டு இருக்கும்போது அப்ப அந்த சின்ன வயசு தானே ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் நானும் எங்க போனாலும் அதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். இப்பெல்லாம் வண்டி ஆல்ட்ரு பண்ணியிருப்பேன். அந்த போட்டோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த சைடு போடுறேன், இல்லைன்னா வந்துச்சுங்க. நான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ இந்த சைடு போடுறேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா ஓடிட்டு வண்டி. அப்புறம் நான் ஒரு நாள் கடைக்கு எடுத்துட்டு போன அப்புறம் இந்த பாஸ்போர்ட்டுக்கு போயிருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் வண்டியை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போய் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். கடைக்கு வரவங்க எல்லாம் என் வண்டியவே தான் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். என்னடா அப்படின்னு பார்த்தா வண்டி கலர் வந்து ஃபுல்லா ஆரஞ்சு, அந்த ஆஞ்சநேயர் போட்டு கலர் ஆரஞ்சு. எல்லாருக்கும் வண்டியவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நானும் இங்கேயே உட்காந்துருந்தேன். ஏன்னா அந்த கடையில் நான் மட்டும் சின்ன பையன், நான் மட்டும் தான் உட்காந்துருந்தேன். அப்புறம் எல்லாருமே பெரிய ஆளுங்க தான் நின்று. அதுக்கப்புறம் நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த புல் சவுண்ட் மாதிரி வச்சிருந்ததுக்கப்புறம் வண்டி எடுக்கும் போதே கேட்டாங்க, தம்பி இது ஓன் வண்டியா அப்படின்னு. ஆமாண்ணா அப்படின்னு. எனக்கு வந்து அவங்க ஒரு ஜாலியா பாக்குறாங்களா இல்ல ஒரு மாதிரியா பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தேன். திடீர்னு வண்டியை நிறுத்திட்டேன் வீட்லயே, என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் எனக்கு ஓட்டுறப்போ டைம் இல்லாதனால அப்படியே வச்சுனேன். அது ஒரு 2 வருஷமா அப்படியே போயிடுச்சு வண்டி. பெட்ரோலே இருக்காது. அப்பெல்லாம் வந்து நாங்க வந்து 25 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்குல பெட்ரோல் அடிச்சு சுத்திட்டு இருந்திருக்கோம் பெட்ரோல் பங்க்ல. அதுக்கப்புறம் இப்பயுமே நிறைய பேர் அப்படிலாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்டு பக்கத்துல வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அது என்னன்னா நாங்க வந்து இந்த வயல்வெளியில இருக்கும்ல அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்க வந்து அது வந்து வண்டி ஓட்டுற ட்ராக்கா மாத்திட்டோம். என்ன பண்ணிட்டோம்னா அப்ப வந்து ஒரு 3 வண்டி இருக்கும், 2 ஸ்கூட்டி ஒரு அதை நான் ஆல்டர் பண்ண எக்ஸ்ட்ரோங்க இந்த வண்டி இருக்கும். நாங்க வந்து என்னன்னா ரேஸ் போவோம். ரேஸ்னா அந்த ட்ராக்குள்ள மூணு பேரை போக மாட்டோம், ஒவ்வொரு ஆளா போவோம். யாரு இந்த டைமுக்குள்ள முன்னாடி வராங்கன்னு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு நாங்க வேற லாங் போவோம். லாங்ல போய் இந்த ட்ராக்ல ஓட்டுவாங்க, இந்த போட்டியில் நடத்துவாங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நாங்கள் போய் என்ன பண்ணுவோம், நாங்களாம் போட்டி போட்டு கைகளெல்லாம் சரிச்சிட்டு அங்கே போய் ஓரமாட்டி கம்மங்கூழ் வெயிலில் குடிச்சிட்டு அப்புறம் வருவோம். வண்டியில் எடுத்துட்டு நிறைய இடத்துல சுற்றிட்டு இருந்தோம். அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த வயசுல நமக்கு வண்டி கிடைக்கிறதே பெருசு. இப்போலாம் நிறைய பேர் வந்து அந்த வண்டியெல்லாம் ஓட்டுறாங்க சின்ன பசங்களாம். ஆனால் நான் இருக்கும்போது அந்த மாதிரி வண்டி கிடைக்கிறதெல்லாம் பெருசு. வீட்டில் வண்டி இருக்கும், இருந்தாலும் நமக்கு வந்து அப்போதான் ஓட்ட தெரியாது. ஆனால் வண்டியை பார்த்துக்கிட்டே இருந்தால் அதை எடுத்துட்டு ஓடிடணும், எங்கேயாச்சும் தூரமாக வண்டி எடுத்துட்டு ஓடி போயிட்டு வந்துடணும் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த டைம்லாம் வண்டி ஓட்டவே தெரியாது. அதுக்கப்புறம் என்கிட்டயாச்சும் ஒருத்தர் தான் வண்டி இருக்கும், அது நம்ம வீட்டுக்கு சண்டை போட்டு எடுத்துட்டு வந்துடுவோம். அந்த வண்டிக்கு தான் நம்ம வண்டியெல்லாம் ஓட்ட கத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸும் கூட பைக்ல டிராவல் பண்றது ஒரு வண்டி தான் இருக்கும். அந்த ஒரு வண்டியில வந்து என்னன்னா 4 பேர் போயிட்டு இருப்போம். அந்த வண்டியில வந்து 2 பேர் தான் உட்கார முடியும், ஆனா அதுல வந்து 4 பேர் போயிட்டு இருப்போம். ஏனே தெரியாது. ஆனா 4 பேர் போற அளவுக்கும் வண்டியில இடம் இருக்கு. இன்னொரு வண்டி ஸ்கூட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா அந்த வண்டியை நிறுத்திட்டு 2 பேர் போற வண்டியில தான் நாங்க 4 பேர் போயிட்டு இருப்போம். நெருக்கி உட்காந்துட்டு போயிட்டு இருப்போம். போகும்போது எங்க போவோம்னே தெரியாது. வண்டியில பெட்ரோல் இருக்கும், போட்டாச்சு போயிட்டே இருப்போம். ரொம்ப தூரம் போவோம். அதுக்கப்புறம் திருப்பி ஏதாச்சும் ஒரு டீ கடையில உட்காந்தோம்னா டீ குடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம போய் அங்க ஏதாச்சும் பக்ஸ் அப்படி திருப்பியும் வண்டி எடுத்துட்டு வருவோம். சாயந்தரம் வந்து ஒரு 7 மணிக்கு வண்டி எடுத்தோம்னா அங்க இங்கேயும் ரவுண்ட் வச்சுட்டு ஒரு 8:30க்கெல்லாம் ஏரியாவுக்கு வந்துருக்கு. ஏரியாவுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்டதெல்லாம் சரிச்சுக்கு அப்புறம் 9 மணிக்கான எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறது. அதுக்கப்புறம் இந்த மெக்கானிக் கடையில வந்து நம்ம வண்டி அன்னைக்கு ஒரு நாள் சின்ன வயசுல வண்டி எடுத்துட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். சரி ஃப்ரெண்டை பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு வரும்போது நாங்க என்ன பண்ணா வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை, அந்த ஆல்டர் பண்ண எக்ஸல். அதுக்கப்புறம் என்ன பண்ணா பக்கத்துல வந்து ஒரு மெக்கானிக்கல் கடை இருக்கு, அங்க போனா வண்டி ஆல்டர் பண்றத பார்த்துட்டானே. நாங்க வேற ரொம்ப சின்ன பசங்களா இருந்தோம். போனதுக்கப்புறம் என்ன பண்ணா அந்த கடையில போய் வண்டி ஏற்றிட்டு இருந்தோம். அங்க போய் நிறுத்தினதுக்கப்புறம் அந்த மெக்கானிக்கல் கிட்ட கேட்டோம், ஆனா வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கணும் அப்படின்னு. அவரு வந்து வண்டியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கிக்கர் அடிக்கிறாரு, அடிக்கிறாரு, அந்த ஷோகாட்ட ஒண்ணு இருக்கும், அதையும் மாத்தி பாக்குறாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு பார்த்தா அவரு வந்து பார்த்துட்டு சொன்னாரு, தம்பி வந்து 5000 ரூபா ஆகும்பா அப்படின்னு. எப்ப நாங்க 8வது படிக்கும் போது இப்பயே 5000 ரூபாய்னா கொஞ்சம் பெரிய காசு. அப்பயே 5000 ரூபாய் வந்து 5000 ரூபாய் ஆகும்டா, என்னடா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், வண்டியை திருப்பியும் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம். வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து சரி ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா போதும், நம்ம எங்க வீட்டுக்கு கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம். வண்டி ஆட்டிட்டுன்னு நினைக்கிறோம். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் வேகமா போயிட்டு இருந்தோம். நாங்க வேற அன்னைக்கு வேற வண்டி எடுத்து ரவுண்ட் அடிக்கலான்னு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணி வண்டி இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து
டைம் எப்படி ஓட்டுறதுனே தெரியல அந்த டைம்ல. ஏன்னா இந்த ஒரு வண்டி தான் இருக்கு. நாங்க வர லாங் போலான்னு பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் திருப்பி என்ன பண்ணோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அங்கங்க போக போக ஆப் ஆயிடுச்சு. ஒரு ரோட்டு கடையில வந்து ஒரு தாத்தா வந்து மெக்கானிக்கல் ஷாப் வச்சிருந்தாரு. பக்கத்துல அவரு மட்டும் தான் இருந்தாரு. நாங்க என்ன பண்றேனே தெரியல. சரி விட்ட போய் உண்ணுமா நினைச்சிட்டு இருந்தோம். அப்புறம் அவர்கிட்ட தான் போய் விட்டோம். அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, தம்பி ஒரு 10 நிமிஷம் ஆகுமா அப்படின்னாரு. 10 நிமிஷமே ஆகுமா அப்படின்னு சரி ரைட்டு, இவர் ஏதோ பெரிய காசை கேட்க போறாருன்னு நினைச்சிட்டு வண்டியை நிறுத்திட்டு ரோட்டை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து நின்றுலாம். அப்புறம் வண்டி ஆன் பண்ணி ஒரு கிக்கர் அடிச்சாரு. வண்டி பிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் என்ன தாத்தா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா, நம்ம அந்த வண்டியில வந்து சோக்காட்டம் ஒண்ணு இருக்கும்ல, அது என்ன ஆயிடுச்சுன்னா டைட் ஆயிடுச்சு. அதுக்கு டைட் ஆனதுனால வண்டி வந்து இதாகல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கான 5000 ரூபாய் கேட்டா, இவர்கிட்ட கேட்டா காசுலாம் எதுவுமே வேணான்ட்டாரு. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, அங்கேயே நான் வண்டியை நிறுத்திட்டு இருந்தேன்னா 5000 ரூபாய் முடிஞ்சிருக்கும். அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்து இங்க வந்து தாத்தா ஃப்ரீயாவே ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டு இப்போ நாங்க வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஏவன் போட்டதை வர காமெடி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இந்த படம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இதுக்கு முன்னாடியே எனக்கு அது நடந்துருச்சு. இந்த மாதிரிலாம் ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் இங்க வந்துட்டேன். அதிகமா அந்த பைக் டிராவல்லாம் போறதுல ஊருக்கு போனா மட்டும்தான் ஃப்ரெண்டுங்களோட பைக் எடுத்துட்டு அவங்க சுத்துறது இங்க சுத்திட்டு இருப்போம். அதுக்கப்புறம் வந்து நான் எங்கேயாச்சும் பைக்ல லாங் டிராவல் டூர் மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் கூட போனோம்னா அதை எடுத்து இந்த வீடியோல போடுறேன். இதைத்தான் நான் இந்த வீடியோல சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய பேசணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல இதாயிடுச்சு. இந்த வீடியோல கொஞ்சம் நான் அவ்வளவுக்கு சிரிச்சிருக்கவே மாட்டேன். அதனால நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணணும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.